மே 24, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் வாழ்வில் சமாதானத்தை கெடுக்கும் சாத்தானை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will defeat Satan who destroys the peace in your life. ரோமர் 16 அதிகாரம் 20 வசனம். Romans chapter 16 verse 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமீன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாகவே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் நீதியோடு சீக்கிரமாய் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். The God of peace will soon crush Satan under your feet. The grace of our Lord Jesus be with you. My dear brothers and sisters, the God of peace will quickly crush Satan under your feet. Your health will blossom soon. The Lord will execute the matter quickly with justice. God will judge you soon. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான காரியங்களையும் புதிய விதமான இரக்கத்தையும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் வைக்கிறதான கிருபைகளுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ண சமாதானத்தை நீர் தந்து சாத்தானை அவர்கள் கால்களே கீழே போட்டு அவர்களை நீ நசுக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை கட்டி போட்டிருக்கிற அந்த சாத்தானின் வல்லமைகளை எல்லாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஆண்டவரே முழுவதுமாக ஆண்டவரே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே சமாதானத்தை கெட்டிக்கிறதான அந்த பொல்லாத காரியத்தை அந்த பொல்லாத ஆவியை ஆண்டவர் நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரை கெடுத்து கொண்டிருக்கிற அப்பா சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசானவன் ஆண்டவரை ஓடி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் முறியடிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாவத்தையும் ஆண்டவர் நீர் முறியடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்களையும் நீர் முறியடிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவளுக்கு சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சாத்தான் கட்டி இருக்கிறான். சமாதானத்தை ஆண்டவரே அப்பா தொலைத்து கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீர் அறிகிற ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் அவளுக்கு ஆண்டவரே விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா என்னோடு கூட கலந்து ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய விடமா ஜெபிக்கிறோம். அவர்களை கெடுக்கிற அந்த சமாதானத்தை கெடுக்கிற அந்த சாத்தான் இந்த நாளில் அவர்கள் வீட்டை விட்டு போகும்படியாக அவருடைய உள்ளத்தை விட்டு போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தை ஆண்டவரே கொண்டு வந்திருக்க அந்த பிசாசானவன் அந்த பலவீனத்தை ஆண்டவரே விட்டு ஓடும்படியாக ஆண்டவர் நீர் சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. அதி சீக்கிரமா இந்த உபத்திரவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே விடுதலை தருவதற்காக சுகத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே இந்த சமூகத்து முன்பாக அப்பா வாஞ்சித்து கதறுகிற அந்த வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு இறங்கி அந்த அற்புதத்தை அவர்கள் கண்கள் காணும்படியாக அந்த அதிசயமாண்டவரை அவர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தருக்கு என்று சாட்சியாய் நிற்கும்படியாக நீர் அவர்களுக்கு செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்க உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால்
எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே விதமாக இருந்து அப்பா அவர்கள் கேட்கிற அனைத்தையும் நீ தந்து அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே சமூகத்தின் முன்பாக ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே அவர்கள் வைக்கிறார்களோ அத்தனையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருந்து அவர்களுக்கு விடுதலை தருவதற்காக, ஜெயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் நிறைவாய் பெற்று வாழும்படியாக, நீடிய ஆயுள் நாட்களை பெற்றவர்களாக இருக்கும்படியாக நிற்கிற தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்ம பிள்ளைகள் காணும்படியாக, நல்ல ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக, எல்லா பாக்கியத்தோடு வாழும்படியாக நிற்கிற தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக, பதிலை தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.